அசினை தொடர்ந்து ஹன்சிகாவும் அடிக்கடி அமெரிக்காவுக்கு விசிட் அடிக்கிறார். இந்தி சினிமாவில் கோலோச்சி இருக்கும் அசினின் மார்க்கெட் திடீரென்று சூடு குறைந்து கிடைக்கிறது. நடித்த படங்கள் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்ததால் புதிதாக மெகா படங்கள் எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. அதனால் மாதத்தில் 10 நாள் படப்பிடிப்பு என்றால் 20 நாட்கள் ஓய்வாகவே இருக்கிறாராம் அசின். இதன் காரணமாக அடிக்கடி அமெரிக்காவுக்கு விசிட் அடிக்கிறாராம். இதனால் அங்கு யாரையோ அசின் காதலிப்பதாகவும் அவரையே காதலித்து செட்டிலாக திட்டமிட்டிருப்பதாகவும் பாலிவுட்டில் பரபரப்பு செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. என்றாலும் அமெரிக்க விசிட்டை விடவில்லை அசின். நெருக்கி பிடித்து கேட்பவர்களிடம் எனக்கு அங்கு நிறைய தோழிகள் இருக்கிறார்கள், அவர்களை சந்திக்கத்தான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நழுவிக்கொள்கிறாராம். அவரை போலவே ஹன்சிகாவும் படப்பிடிப்பு இல்லாமல் ஒரு வாரம் கேப் கிடைத்தாலும் அமெரிக்கா சென்று நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற நகரங்களுக்கு விசிட் அடித்து வருகிறார். இது குறித்து சிலர் பாய் ஃப்ரெண்ட் யாரையாவது சந்திக்க செல்கிறீர்களா குதர்க்கமாக கேள்வி எழுப்பும் போது, நான் எந்த பாய் ஃப்ரெண்டையும் சந்திக்க செல்லவில்லை, என்னுடன் படித்த சில தோழிகள் அங்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் திருமணமாகி செட்டில் ஆகிவிட்டனர், அதனால் நேரம் கிடைக்கும் போது அவர்களை சந்திக்க செல்கிறேன், இதனால் அவர்களை சந்தித்த மகிழ்ச்சி மட்டுமின்றி மனதுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கிறது என்று சொல்லும் ஹன்சிகா, பாய் ஃப்ரெண்டுகள் எல்லாருமே கோடம்பாக்கத்தில் இருக்கும்போது நான் எதுக்கு வெளிநாடு தேடி போக போகிறேன் என்று சொல்லி கண்ணடிக்கிறாராம்.